இப்போ நீங்கள் பதிவு பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சாதாரணமாக கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? அதாவது இரவு பேப்பர்லீங்க அதாவது பட்டாவுங்க. அதாங்க பட்டாவுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த உங்களுடைய மனைவி பேரில் கொடுத்த அதில் சாதாரணமான ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டிங்களா இல்லை வெண்ணில பத்திரமானு கேட்குறேன். இரவு பேப்பர்ல எழுதி கொடுத்தோங்க. அதை வச்சு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க 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 ஆமாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லாதுன்னு நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாமே, போட்டிருக்கீங்களா? ஏதாவது வழக்கறிஞர் கேட்டதுக்கு அடியாக்க வச்சு மேட்டுறாங்க. நமக்கு வழக்கான ஒண்ணும் தெரியலீங்க, என்ன மாதிரி எனக்கு தெரியாதுங்க. இது நீங்க படிப்பதும் தெரியாதுங்க. புரியுதுங்க. நீங்க சொல்லக்கூடியது வந்து நிலம் வந்து உங்களுக்கு விவசாய நிலங்களா? இல்லைங்க, பெரும்போக்கு இடமுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. அதாங்க நிலம். நான் சொல்றேன், நஞ்சை நிலமா, விவசாயம் செய்யக்கூடிய நிலமா இல்ல வீட்டு மனையான்னு கேட்கிறேன். அது வீட்டு மனு தான். பெரும்போக்கு இடமுங்க. கவர்மெண்ட் கொடுத்த பட்டா வச்சு நான் விலைக்கு வித்துட்டீங்க. 10 வருஷம் கழிச்சு விலைக்கு வித்துட்டீங்க. அரசு புறம்போக்குல நீங்க பட்டா வாங்கிட்டீங்க, கரெக்டுங்களா? ஆமா, பட்டா வாங்கி விட்டீங்க. 10 வருஷம் கழிச்சு நான் வந்து 20 பேப்பர் எழுதி கொடுத்துட்டீங்க. விலைக்கு விற்றதா எழுதி கொடுத்தாச்சு. அந்த நபர்கள் மேல வழக்கு கொடுத்தீங்களா? போலீஸ் விசாரணைக்கு ஏதாவது புகார் கொடுத்தீங்களா? அது கேட்டதுக்கு அடியாக்கிறதுக்கு மேட்டுறாங்க. நான் பயந்துட்டு வந்துட்டீங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துங்க இப்போ நீங்கள் இதுவே 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் என்னென்னா இது சம்மந்தப்பட்டதை உங்களுக்கு அந்த உங்கள் ரெஜிஸ்டர் எங்கே பண்ணியிருக்காங்களோ உங்களுடைய அந்த சார்பதிவாளர் அலுவலகம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அங்கே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லாதுன்னு ஒரு மனு கொடுங்க. ஓஹோ, சரி சரி சரி. சட்டப்படி வந்து உங்கள் செய்யலை, இல்லீகலாக வந்து தவற மோசடியாக செஞ்சுருக்காங்கன்னு ஒரு மனு கொடுங்க. அதன் மேலே விசாரணை நடக்கும். இது தவிர உங்களுக்கு மாவட்ட குற்றப்பிரிவில் இந்த மாதிரி என்னுடைய கையெழுத்து, மனைவியுடைய கையெழுத்தை வந்து அதை தவறாக பயன்படுத்தி இதை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு அதுலேயும் ஒரு குற்றவியல் புகார் கொடுங்க. இது 2 நீங்கள் உடனடியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான இடத்தை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம். சரி சரி, ரொம்ப நன்றி நன்றி நன்றி.